என் செல்ல பிள்ளையே, இப்போது இந்த பணமூட்டை எதுக்காக உன் கண்கள்ல காட்டினேன் தெரியுமா? நீ நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு வழியில இந்த பணமும் உனக்கு அவசியமாக தான் இருக்கு. முயற்சியும் உழைப்பும் செய்யறதுக்கு நீ தயாரா இருக்க. உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். ஆசைப்படுறதுக்கு தயாரா இருக்கனே, அவஸ்தை மட்டும்தான் படுறியே தவிர ஆசைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவே இல்லைன்னு கவலையோடு இருப்பதால் தான் உனக்காக நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் முடிச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா பணமூட்டையோடு உன்னை தேடி வந்துட்டேன். நாளைக்கே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நிறைவேறி எதிர்பார்த்த விஷயமும் உனக்கு கைகூடி வரும்படி செய்வதற்காக அதிர்ஷ்டத்தை உன் இல்லம் நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ உயரணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள் வரதான் செய்யும். ஆனா நீதானே மனம் தளராமல் முன்னேறி முயற்சி செய்யணும். மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே உன்னுடைய இலக்காக நீ வச்சுக்கிட்டா போதும். எது கிடைக்குதோ அதை ஏத்துக்கோ. கிடைக்காத இடத்திலையும் இல்லாத இடத்திலையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. ஐயோ கிடைச்சிருச்சேன்னு யோசிக்கவும் வேணாம், கிடைக்காததை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். எல்லாமே காரணத்தோடு தான் நிகழுதுன்றத மட்டும் மனசுல உறுதியா வச்சுக்கோ என் செல்லமே. இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கும் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் வச்சுக்கோ. நீ உண்மையா இருக்கிறதுனால தானே எல்லாரும் உன்னை காயப்படுத்துறாங்க. உன்கிட்ட உரிமை இருக்கிறதுனால தானே எல்லாரும் உன்கிட்ட கோபப்படுறாங்க. நீ எதையும் கண்டுகொள்ள வேண்டாம். எப்போதும் போல உண்மையாய் உறுதியாய் நேர்மையாய் நீ இருந்தீனா உனக்கான வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் கூட அத்தனை சோதனைகள்ல இருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை சாதனை படைக்க வைப்பேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்க பணத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் தேடி வரக்கூடிய மனிதர்களின் அன்பு பாதையிலேயே நின்று போயிடும். பாதியில் நிற்கக்கூடிய அன்பு உனக்கு வேண்டாம். உன் மீது உண்மையான பாசத்தோடு உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு காலம் கடந்தாலும் உன் அருகிலேயே இருப்பார்கள் அல்லவா? அப்படி உள்ளத்தால் அன்பு காட்டும் மனிதர்கள் உயிர் உள்ளவரை உன்னுடனேயே இருக்கும்படி நான் செய்கிறேன். இந்த மண்ணுல வாழ்றதுக்கு தான் பணம் வேண்டுமே தவிர மற்றவர்களின் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் மட்டுமே போதும். உன்னுடைய நல்ல குணத்தை எல்லாருக்கும் தெரியும்படி உன் செயல்கள் இருக்கட்டும். அதாவது நீ எப்பவும் போல உன்னுடைய வேலைகளை செய். தவறான வழியில் செல்பவர்களை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் செல்பவர்களை போய் நீ தோற்று போயிடுவன்னு தாழ்த்தியும் பேசும் சமுதாயம் தானே இங்கு பல குற்றங்கள் செய்வதற்கு காரணமாயிருக்கு. மனுஷன் தவறே செஞ்சுட்டு செல்வ வளத்தோட இருந்தா அவனை நல்லவன் வல்லவன்னு பாராட்டுறாங்க. ஆனா நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நியாயமா வறுமையோட இருப்பவனை எப்போதுமே ஏமாளி தோத்து போயிட்டான்னு தானே சொல்றாங்க. அப்படிப்பட்ட சமூகம் தானே இங்கு இருக்கிறது. யார் எப்படி இருந்தாலும் சரி, உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கு. உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் உன்கிட்ட பேசுறதுக்காக நேரத்தை உருவாக்கி உன்னை தேடி தேடி வந்து பேசுவாங்க. ஆனா பொய்யான அன்பு கொண்ட மனிதர்கள் உன்கிட்ட பேசாமே இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கும்போது பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு பொய்யாய் சொல்வார்கள். அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே, யாரு உண்மையான அன்பு யாரு பொய்யான அன்புங்கிறது. எப்போ வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஐயோ தோத்து போயிடுவோமோ, நினைச்சது நடக்காம போயிடுவோமோ, கீழே விழுந்துடுவோமோன்னு பயந்துகிட்டே ஓடாம கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்து ஓடுவேன், என்னால சமாளிக்க முடியும்னு நம்பிக்கையோடு நீ போராட ஆரம்பி. உன் வாழ்க்கையில தடுமாற்றமோ தோல்வியோ வராது என் தங்கமே. காலம் போடும் கணக்கையும் உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களையும் இந்த வராகியம்மா என்ன தவிர யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நீ நல்லதை நினைச்சு நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும்படி நீ மாற்றி அமைக்கலாம் என் செல்லமே. கஷ்டமே இல்லாதவன் தானே வாழ்க்கையில கஷ்டம் வருமோன்னு நினைச்சு பயப்படணும். உன் வாழ்க்கையில ஏற்கனவே எல்லா கஷ்டத்தையும் நீ பார்த்துட்ட. இனிமே புதுசா என்ன கஷ்டமும் இழப்பும் வந்துவிட போகுதுன்னு தைரியமா துணிவோடு உன் வாழ்க்கையை ஆரம்பி. உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலோட காத்திருப்பான். உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாமல் உன் பலத்தை மட்டும் உறுதிப்படுத்து, அதிகப்படுத்து. உன் பலவீனம் என்ன என்பதை யாருக்கும் தெரிய விடாமல் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி அழித்து விடு என் செல்லமே. மனிதர்கள்னாலே எல்லாருக்கும் பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும். உன் பலம் முழுவதையும் வெளிக்காட்டி அதன் மூலமாக முன்னேறு. உன் பலவீனம் இருந்ததடம் தெரியாமல் அழிந்து போகும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்லமே. நீ விடாமுயற்சியோட இருந்தீனா ஒவ்வொரு தோல்வியையும் தாண்டி நீ புது முறையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். வெற்றி என்பது உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யும்.
ஆனால் தோல்விங்கிறது நீ யாரு, உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்யக்கூடிய விஷயம். அதனாலதான் முதல்ல நான் உனக்கு தோல்வியை கொடுத்து நீ யாருங்கிறத உனக்கு நான் உணர்த்துவதற்காக நினைத்தேன். இப்போது உன்னை பற்றி நீ புரிந்து கொண்டு விட்டாய்தானே? எதற்கான தகுதிகள் உனக்கு இருக்கு, எவ்வளவு திறமைகள் உனக்கு இருக்கு, எதை உன்னால செய்ய முடியும், எதை உன்னால செய்ய முடியாதுங்கிறதை இப்போது உனக்கு நான் உணர்த்தி விட்டேன். இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இனி வரப்போற வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடையும்படியும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எப்போதும் நம்பிக்கை கொண்டதாக நேர்மறையானதாக இருக்கட்டும். நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன்னுடைய பயத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதாக இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா என் செல்லமே? நீ பேசக்கூடிய வார்த்தைகளிலும் செயல்களிலும் கம்பீரமும் கனிவும் துணிவும் தைரியமும் இருக்கும்படி பார்த்துக்கோ. வார்த்தையால் பேசுவதை காட்டிலும் துணிவாய் வாழ்ந்து காட்டுவதுதானே சிறப்பு. துணிவும் தைரியமும் உனக்குள்ள இருந்தாலும் நீ எளிமையான வாழ்க்கையை மிக சிக்கனமாக சிறப்பாக வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எளிமைதானே வாழ்க்கையின் மிக உயர்ந்த குணம். 1000 உறவுகள் சேர்ந்து தர முடியாத பலத்தையும் தர முடியாத தைரியத்தையும் உத்வேகத்தையும் ஒரு அவமானம் கத்து கொடுத்துரும். நீ பட்ட அவமானங்களை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும்னு தன்மானத்தோடு உனக்கான வேலைகளை செய். நீ ஒரு நொடி மனசு வச்சினா வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். ஆனா வாழ்க்கையை துணிந்து தைரியமாய் வாழ்ந்து ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நொடியும் உனக்குள்ள துணிவு இருக்கணும். அப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் வாழ்ந்தினா நிச்சயமாக ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. அதுக்கு உனக்குள்ள எப்போதுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? அந்த சூரியனை போல பிரகாசிக்க கூடிய நெருப்பு உனக்குள்ள எரிஞ்சுச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜெயிச்சிடலாம். தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய்விடும் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் காரணமாக வேறு யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ ஒருபோதும் யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரும்படி செயல்களை செய்து விடாதே என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக மட்டும்தான் இருக்கணும். விஷத்தோடு பிறந்த பாம்போட பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. பாம்புன்னா விஷங்கிறது எழுதப்படாத விதிதானே. அப்படிதான் சில மனிதர்களும் இங்கு முட்டாள்தனத்தோடு மற்றவர்களை சாய்க்கக்கூடிய கெட்ட குணத்தோடும் பிறந்திருக்காங்க. அவர்களுடைய விஷ எண்ணத்தையும் விஷ குணத்தையும் யாராலும் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயாக உனக்கான நல்ல செயல்களை அமைத்துக்கொள். உலகத்திலேயே மிக சிறந்த பொய் ஒன்ன நீ கேள்விப்பட்டிருப்ப. அதாவது நீ நல்லவனாயிரு, உனக்கு நல்லதே நடக்கும்னு. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை நானே உனக்கு சொல்கிறேன் என் செல்லமே. நல்லவனுக்கு உடனே நல்லது நடந்துராது. கெட்டவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதன் பின்புலம் என்ன தெரியுமா? கெட்டவனுக்கு முதல்ல எல்லாமே நல்லதா நடந்தாலும் கடைசியில் அவன் மிக கொடூரமாக கஷ்டப்பட்டு மடிந்து போவான். ஆனால் நல்லவன் வாழும் காலத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கதான் செய்வான். சோதனைகளை வேதனைகளாய் அனுபவிப்பான். ஆனால் அவன் வாழ்நாளில் ஒரு கட்டத்துக்கு மேல மிகவும் நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் ஆள் ஆர்வத்தோடும் கூட்டு குடும்பமாகவும் கும்மாளமிட்டும் தன் வாழ்க்கையை வாழ்வானேன் செல்லமே. அளவுக்கு மீறிய பாசத்தை நீ யார் கண்களிலும் காட்டிவிடாதே. ஏன்னா நீ அப்படி உண்மையான பாசத்தை அளவு கடந்து எல்லாருக்கும் கொடுத்தீனா அது மிகவும் தவறான செயலாகவும் உன்னை முட்டாளாக்கும் செயலாகவும் மாறிவிடும். எல்லாருக்கும் அன்பை அளவோடு கொடு. உன் எதிர்பார்ப்பு எப்போதும் இந்த வராகி அம்மா என் மீது மட்டும் இருந்தால் போதுமென் செல்லவே. நீ மனிதர்களை நம்புனினா நிச்சயமா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆனா என்னை நம்புனினா எப்படியும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வது மனித இயல்பு. உன் தவறுகளை மன்னித்து உனக்கான சந்தோஷத்தை